ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள முதல் லெசன் அளவீடுகள் அப்படிங்கிற இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா சில முக்கியமான தகவல்கள் அங்கங்கே இருக்குது. ஓகேவா, ஃபுல் லெசனையும் நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை மட்டும் ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க போதும். ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ, அதாவது இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அளவீடுகள் அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயங்களை அளப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஹைட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத அளப்போம். இல்லை நம்ம கை எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு அளப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு துணியை அளப்போம். இல்லைன்னா ஒரு பால் இருக்குது அப்படின்னும்போது அதை நம்ம லிட்டர்ஸ், அந்த ஜக்கு அளவில் வச்சு நம்ம அளப்போம். அடுத்தது அரிசி அப்படின்னும்போது அதை நம்ம தராசில் வெயிட் போட்டு அளப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை அளக்கிறதுக்கு நம்ம வெவ்வேறு பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அதை பற்றின ஒரு படிக்கிற விஷயந்தான் இந்த அளவீடுகள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதை நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு அழகுமுறையில் என்ன யூனிட்டை பயன்படுத்துகிறோமோ அதுதான் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று அளப்போம், வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அழகுமுறை வச்சுருக்கும் பொழுது அது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ அதனால் பொதுவான ஒரு அழகுமுறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னாட்டு அழகுமுறையை கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த லெசனில் இந்த பாக்ஸ் படிக்காமல் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ். ஓகேவா, சரி. இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கெல்வின். நம்ம ஒரு வெப்பநிலை இருக்குது, ரூமோட டெம்பரேச்சரை நம்ம அளக்கணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெல்வின் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொதுவான பன்னாட்டு அழகுமுறை. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பன்னாட்டு அழகுமுறை தான். ஓகேவா, கெல்வின் அப்படின்னா வெப்பநிலை அளக்கிறது. தொலைவு, இப்போ நம்ம எவ்வளோ தொலைவு கடந்து வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது அதை நம்ம மீட்டரில் அளப்போம் இல்லையா, எவ்வளோ மீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னோட்டம், அதாவது ஒரு கரண்ட் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லி அளப்போம். அடுத்தது காலம் அப்படின்னா வினாடி, செகண்ட்ஸ்ன்னு சொல்லி அளப்போம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் பொருளோட அளவு. ஒரு பொருள் இருக்குது, பொருளோட அளவை நம்ம அளக்கிறதுக்கு மோல் அப்படிங்கிற அழகை பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைனா என்ன வெயிட்டுன்னு சொல்லலாமா. இப்போ இந்த நிறை அளக்கிறதுக்கு நம்ம கிலோகிராம் பயன்படுத்துகிறோம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் ஒளியோட செறிவு, அதை நம்ம கேண்டிலா அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த பாக்ஸை படிச்சிருங்க. அண்ட் இந்த அளவீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட்னு 10th வரை இதுக்கு அடுத்தடுத்த கான்செப்டை ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 6th ஸ்டாண்டர்டில் தான் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியான கான்செப்டும் தகவல்களும் ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதில் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு உங்களுக்கு 10th 12th வர இந்த பாக்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், எஸ்ஏ முறையில் அடிப்படை அலகுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மீட்டர் தொலைவு பார்த்தோமா. அடுத்தது கிலோகிராம், கேண்டிலா, வினாடி, மோல், கெல்வின், ஆம்பியர். நம்ம இங்கே பார்த்தது தான் இங்கே வரிசைப்படுத்தியிருக்காங்க. இது கூட நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் எதுக்கு எதுங்கிற இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஒரு விஷயத்த, தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவோட நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அளவீடு அப்படிங்கிறது எண் மதிப்பு அப்புறம் அலகு அப்படின்னு சொல்லி 2 பகுதிகளை கொண்டது. ஓகே, தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாததோட ஒப்பிடுறத நம்ம அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த அளவீடை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அளவிடுறதுக்கு கருவிகள் வேணும். அது ஒவ்வொரு இடத்துல நமக்கு மாறுபடும். முன்னாடியே நம்ம பார்த்தோம், எடை, கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், நீளம், இந்த மாதிரி நமக்கு வெவ்வேறு அந்த அளக்கக்கூடிய அந்த கருவிகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீளம் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். நீளம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு கோடு வரைகிறேன், 2 புள்ளி வச்சுட்டு இதுக்கு இடையில ஒரு கோடு வரைகிறேன் அப்படின்னா இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இந்த தொலைவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நீளம், எல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தவங்களோட வீடு இங்கே இருக்குது அண்ட் இன்னொருத்தவங்களோட வீடு இங்கே இருக்குது அப்படின்னும் போது இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தொலைவாகுது, இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நீளம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறோட அளவு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நீளத்தை நம்ம நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கீடு செய்கிறோம், பார்த்துருப்போம். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவை நம்ம நீளம் அப்படின்னு சொல்கிறோம்.
உதாரணத்துக்கு நமக்கு ஒரு புக் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த புத்தகத்தில் இந்த ஒரு கார்னர் அண்ட் இன்னொரு கார்னர், இந்த 2 கார்னருக்கு இடைப்பட்ட இந்த தொலைவை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நீளம்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு ஃபுட்பால், அந்த கால்பந்து திடல், ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது. அப்போ அந்த ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கிரவுண்டில் ஒரு கார்னருக்கும் இன்னொரு கார்னருக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை நம்ம நீளம்னு சொல்லலாம். இது மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், நீளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எதுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அளவிடக்கூடிய கருவிகள், ஒரு குறிப்பிட்ட தொலைவை அளக்கிறதுக்கு நம்ம அளவு நாடாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா. அடுத்தது தராசு, பொருளோட வெயிட்டு, எடை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த தராசை பயன்படுத்துகிறோம். மீட்டர் அப்படின்னும் பொழுது நம்ம நீளத்தை, பொருளோட நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மீட்டர் அளவுகளை பயன்படுத்துகிறோம். அண்ட் ஃபைனலாக நிறுத்து கடிகாரம், எவ்வளவு டைம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு காலத்தை அளவிடுறதுக்கு இந்த நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். ஓகேவா. அப்போ இது என்னது, அளவிடும் கருவிகள். இப்போ நம்ம நீளம் அளவிடுறோம்னு சொன்னோம், ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையில் இருக்கிற தொலைவை நீளம்னு சொன்னோம். இந்த நீளத்தை நம்ம அளந்துட்டோம். உதாரணத்துக்கு இப்போ இது 5 அப்படின்னு இருக்குன்னா 5 என்னவா குறிப்பிடுறது, லிட்டர்னு குறிப்பிடலாமா இல்லை கிலோகிராம்னு குறிப்பிடலாமா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது நீளத்தை நம்ம எப்படி குறிப்பிடணும், மீட்டர் அப்படின்னு சொல்லணும். அப்போ நீளத்தினுடைய அலகு என்னன்னு கேட்டால் மீட்டர். அதோட குறியீடு, இப்போ ஒவ்வொரு அலகையும் நம்ம ஒவ்வொரு குறியீடு பயன்படுத்தி சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நீளத்தை எம் அப்படிங்கிற குறியீடால் குறிப்போம். இப்போ கேபிட்டல் எம் போடக்கூடாது, அதுவும் முக்கியம். ஓகேவா. ஒவ்வொரு குறியீடையும் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி தான் பயன்படுத்தணும். மாற்றி பயன்படுத்தணும்னா அது தப்பாயிடும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த அளவு சிறிய அளவு, அதாவது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். இப்போ கட்டடத்தோட உயரம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவு சிறிய அளவு பெரிய அளவை வச்சுட்டு நமக்கு அதில் மாறுபாடு இருக்கலாம். ஆனால் நீளத்தினுடைய அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர்னு தான் சொல்லணும். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 மில்லிமீட்டர். இது சயின்ஸில் மட்டும் இல்லை, மேக்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர், 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. சிறிய அளவு பெரிய அளவுக்கான டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்லலை. ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னே வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஸ்கூலில் பயன்படுத்தியிருப்பீங்க. அதில் 1 2 3 4 ஒரு கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் 1 2 3 4 அப்புறம் ஒரு பெரிய கோடு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல 1ன்னு இருக்கும், இப்போ இது 0வாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அளவுகோலில் கோடு போட்டிருப்பாங்க. அப்போ இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த 10 பாயிண்ட்டு கடந்ததுக்கப்புறம். இதை 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம்னா அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒன்றையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த அளவுகளை பற்றி நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கணும், எது சின்ன அளவு எது பெரிய அளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த முறையை நம்ம பன்னாட்டு அலகு முறை, அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை நம்ம சுருக்கி எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஐஎஸ்ன்னு தானே சொல்லணும், ஏன் எஸ்ஐன்னு சொல்கிறோம்? மாற்றியும் எழுதக்கூடாது, எஸ்ஐன்னு தான் எழுதணும். ஓகேவா. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்னது, நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, பரப்பளவு அப்படின்னும்போது மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பருமன்னும் பொழுது மீட்டர் கியூப் அல்லது கன மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது முன்னொட்டுகள், எஸ்ஐ அலகுகளோட பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு முன்னோட்டுகளாக பயன்படுத்தப்படுது. எஸ்ஐ அலகுகளில் பயன்படுத்தக்கூடிய முன்னோட்டுகள் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். டெசி அப்படின்னா டி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம், அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் டி. இதை நம்ம துணை பன்மடங்கு அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா 1/10 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது 10 டெசிமீட்டர். ஏன்னா இங்கே டெசின்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்போ 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஏன்னா டெசின்னும் பொழுது நமக்கு இங்கே 1/10ங்கிறது துணை பன்மடங்கு. அடுத்தது பாருங்கள், சென்டி அப்படின்னும் பொழுது நம்ம 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ 1/100ங்கிறது துணை பன்மடங்காக பயன்படுத்துகிறோம். சென்டி சி அப்படிங்கிறது குறியீடு, எல்லாமே ஸ்மால் லெட்டர். ஓகேவா. அடுத்தது மில்லி எம், துணை பன்மடங்கு பார்த்திங்கன்னா 1/1000. அப்போ 1000 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். நானோ அப்படின்னாவே 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ 1 2
3 4 5 6 7 8 9. அப்போ 9 0 இருக்கும். ஓகேவா? நானோன்னா 9 0 இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ துணை பன்மடங்கு பார்க்கும்போது 1 போட்டுட்டு 9 0 இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 மீட்டருக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அடுத்தது கிலோ. கிலோங்கும் போது கேன்ற லெட்டரால் யூஸ் பண்ணுறோம். பன்மடங்கு பார்த்தீங்கன்னா 1000. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுக்கெலாம் துணை பன்மடங்கு. ஆனால் இந்த கிலோவுக்கு மட்டும் பன்மடங்குங்கிறது வருது. 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பொறுத்துக்க இல்லை ஏதாவது ஒரு கொஷினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்தது அளவீடுகளை துல்லியமாக அளவிடுறது. ஓகேவா? எப்போதுமே அளவிடுதல் அப்படிங்கிறது துல்லியமாகவும் அதை அளவிடக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப சரியானதாகவும் இருக்கணும். ஓகேவா? ஆனால் நம்ம எல்லா டைமும் அப்படி பர்ஃபெக்டாக அளவிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம சில இடங்களில் தோராயமான அளவிடுதல் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துகிறோம். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டு இடமாறு தோற்றப்பிழை அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இடமாறு தோற்றப்பிழைனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் பென்சில் வச்சுட்டு மார்க் பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். நம்ம சென்டராக அந்த கரெக்டாக அந்த எந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோமோ அதுக்கு நேராக இருந்து பார்த்தோம்னா அந்த பென்சிலும் இந்த ஸ்கேலும் நமக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து கரெக்டாக நேராக தெரியும். இதுவே நம்ம இந்த சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் ஆகும். இந்த சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு கிராஸ் ஆகும். அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த பிழை அப்படிங்கிறது ஏற்படும். அதை நம்ம இடமாறு தோற்ற பிழை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டு என்ன அப்படின்னா நிறை. நீளம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நிறையும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நிறை அப்படிங்கிறது ஒரு பொருளோட உள்ள பருப்பொருளோட அளவு. ஓகேவா? நிறை அப்படிங்கிறத நம்ம எஸ்ஐ அலகுல என்னென்னு சொல்லுவோம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம், கேஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு கிலோகிராம் அப்படிங்கும் பொழுது பாருங்கள், நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை தான் எடை. பூமியின் மீது ஒரு பொருளினுடைய எடை அந்த நிறைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்த்தகவலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஷின். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, அதனால அங்கு எடை குறைவாக இருக்கும். கேட்பாங்க, எங்கே எடை குறைவாக இருக்கும், எதனால் அப்படின்னு கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவினுடைய புவியீர்ப்பு விசை பூமியில் ஈர்ப்பு விசையை போல 1/6 என்பதால் நிலவில் ஒரு பொருளினுடைய எடை பூமியில் உள்ளதைப் போல 6 மடங்கு குறைவாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 1000 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டன். இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஓகேவா? அடுத்தது பொது தராசு. ஒரு எடையை நம்ம அளக்கிறதுக்கு இந்த பொது தராசுங்கிறத பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து நம்ம கல் வச்சுருப்போம், இங்கே வந்து பொருளை வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து இது மூலமாக பயன்படுத்துவோம். மின்னணு தராசுன்னும் பொழுது அந்த எடையை வந்து துல்லியமாக அளவிடுறதுக்கு நம்ம இந்த மின்னணு தராசை பயன்படுத்துவோம். இதில் நமக்கு டிஜிட்டலில் பொருளோட அந்த எடை துல்லியமாக காட்டும். ஓகேவா? அடுத்தது காலம் பாருங்கள். நம்ம காலம் அப்படின்னும் பொழுது இரவு பகல் அதை வச்சுட்டு நம்ம பருவகால மாற்றம் இதெல்லாம் வரும். அப்போ நேரத்தை அளவிடுறதுக்கு நம்ம கடிகாரங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ கடிகாரங்களை பயன்படுத்தும் போது அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. முற்காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க, இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், துல்லியமாக பயன்படுத்துறது துல்லியமாக அளவிடுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? சரி பாருங்கள், முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிடுறதுக்கு மணல் கடிகாரம் அப்புறம் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. அடுத்தது தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியினுடைய நிழலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். ஏன்னா சூரியன் எந்த சைடு இருக்கோ அதை பொறுத்து அந்த குச்சியோட நிழல் வந்து எந்த டைரக்ஷனில் விழுங்குறத அவங்க புரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தியிருக்காங்க. சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும், அதை பயன்படுத்தி காலத்தை நம்ம கணக்கிடலாம். ஓகே. அந்த மேற்கண்ட கடிகாரங்கள் நேரத்தை தோராயமாக அளவிட உதவுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நமக்கு மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரம், ஸ்டாப் கிளாக் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப பர்டிகுலராக துல்லியமாக கணக்கிடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் என்ன அப்படின்னா இதில் நம்ம ஓடோமீட்டரை பற்றி பார்க்குறோம். தானியங்கி வாகனங்கள் கடக்கக்கூடிய அந்த தொலைவை கணக்கிடுறதுக்கு நமக்கு இந்த ஓடோமீட்டரை வந்து பயன்படுத்துகிறோம். மெட்ரிக் முறை அப்படிங்கிற அலகுகள் வந்து திட்ட அலகுகள், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் வந்து பிரெஞ்சு நாட்டால்
ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருக்கிறவங்களால உருவாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1790. ஓகேவா. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படக்கூடிய அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்தார். ஓகேவா. பிரான்ஸ் நாட்டில் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வச்சுருக்காங்க. அதில் இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகம், அதாவது தேசிய ஃபிசிக்ஸ் லேப் இருக்கு இல்லையா, அது டெல்லியில் இருக்குது. அது மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு லேப் இருக்கும். ஓகேவா. இந்த டெல்லியில் உள்ள இந்த ஃபிசிக்ஸ் லேபில் அது வச்சுருக்காங்க. ஓகே. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ளன. பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோக தண்டினுடைய நிறைக்கு இது சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இந்த பாக்ஸில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓடோமீட்டர்னால் என்ன, இந்த அழகு முறையை யார் கொண்டு வராங்க, மெட்ரிக் அழகு முறையை, அடுத்தது இந்த யார் இந்த இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுகோலை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படித்தர மீட்டரை பற்றி பார்க்குறோம். அது எங்கே வச்சுருக்காங்க, எதை கம்பேர் பண்ணுறாங்க, இதை மட்டும் இந்த பாக்ஸில் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அளவீடு என்பது தெரிந்த ஒரு விஷயத்தோட தெரியாததை கம்பேர் பண்ணுறது. பொதுத்தன்மைக்காக இதை நம்ம இயற்பியல் அளவுக்கும் படித்தர அளவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீளம், நிறை, காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஏ அலகுகளை பொறுத்த வரைக்கும் நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி. அளவுகளை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெறலாம். இது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படக்கூடிய சாதனம் மின்னணு தராசு. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அண்டு இதில் இது இல்லாமல் நமக்கு பயன்பாட்டு வினாக்கள் இருக்குது. அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதில் ஏதாவது ஆன்சர் தெரில அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம். இது மாதிரியே நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்த லெசன்ஸும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.